கள் பற்றிய புரிதல் இன்று தமிழ்நாட்டில் பலருக்கும் இல்லை. ஏன் அந்த முதலமைச்சர் நாற்காலியிலே நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள்? கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வல்லமை கொண்டவர் அந்த முதல்வர் நாற்காலியில் அமரட்டும், நீங்கள் இறங்குங்கள். கள் இறக்கி சந்தைப்படுத்தும் போராளிகள் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தால் அதை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லைனா உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? காவிரியை பற்றிய காவிரி தீர்ப்பை பற்றிய புரிதல் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும், நடைமுறைப்படுத்தினால் கர்நாடக பாலைவனமாகும். பதில் சொல்ல முடியா போனால் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இப்படி ஒரு தவறான நீர் நிர்வாகத்தை நடத்தக்கூடாது. ரசாயன உரம் போட்டோமா? இல்லை. பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களக்கொல்லி தெளிச்சோமா? இல்லை. இவற்றிலிருந்து இருக்கக்கூடிய கள் உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கும். என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு விற்கலாம். பன்னாட்டு பானங்கள் பெப்சி, கோக்குக்கு மாற்றா உலக அளவில் நாம் சந்தைப்படுத்தலாம். தமிழ்நாடு தலை நிமிரும். இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி எல்லாமே சாராய பானங்களுக்கு வந்திருக்காங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை புடிச்சா நாங்க விடக்கூடிய முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பாக இருக்கும். நாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க? செங்கோட்டையை பிடிச்சா நாங்க நீட்டை ஒழிப்போங்கிறாங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து செங்கோட்டையை தாண்டிட்டாங்க. நீட்டை ஒழிப்பதற்கு ஒரு வழி இருக்குது. எதுக்கு தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துறீங்க? எதுக்கு நடைமுறைப்படுத்துறீங்க? நாங்க என்ன கையேந்திகளா? சமையல் எண்ணெய் 70% இறக்குமதி பண்றாங்கல்ல, அதை நிறுத்தி உள்நாட்டில் விளையக்கூடிய தேங்கெண்ணெய்க்கு மானியம் கொடுத்து அதை சந்தைப்படுத்தினா பெரிய அளவில் தேவை இருக்கும். தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் கள்ளு கடைகளை திறக்க வேண்டும். பேசுறாருல, மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு. அவருக்கு அரசியல் அமைப்பு சட்டப்படி புரிதல் இருக்கா? ஜல்லிக்கட்டு இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் ஒன்று திரண்டதுனாலதான் வெற்றி கிடைச்சது. அதே மாதிரி கள்ளுக்கு திரண்டால் வெற்றி கிடைக்கும். தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், நடிகர்கள் விலங்குகளை வச்சிருக்காங்கன்னா தங்ககிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக வச்சிருக்காங்க. வளர்ந்தரும் நாடு. எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் அந்நிய நாடுகளிடம் கையேந்தாமல் அனைத்து வளங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடுதான் வல்லரசு நாடு, வலுவான நாடு. இந்தியாவினுடைய தேவையில், எரிபொருள் பெட்ரோலிய தேவையில் 85% இறக்குமதி. சமையல் எண்ணெய் என்று வருகின்ற பொழுது 70%, பருப்பு 60%. தொடர்ந்து 77 ஆண்டுகளாக இந்தியாவிற்குள் இறக்குமதி செய்து வருகின்றோம். சமையல் எண்ணெய் என்று வருகின்ற பொழுது பாமாயிலைத்தான் அதிகமாக இறக்குமதி செய்து வருகின்றோம். இந்தோனேசியா, மலேசியா போன்ற நாடுகளிலே இருந்து கிலோ 100 ரூபாய்க்கு பாமாயிலை கொள்முதல் செய்து அதற்கு 25 ரூபாய் அரசு மானியம் கொடுத்து, 75 ரூபாய் அரசு மானியம் கொடுத்து 25 ரூபாய்க்கு ரேஷன் கடைகளில் மக்களுக்கு அரசு வழங்கி வருகின்றது. இறக்குமதி எண்ணெய்க்குத்தான் சிவப்பு கம்பளம், அதற்குத்தான் மானியம், அதைத்தான் அரசு வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் விளையும் தேங்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், கடுகெண்ணெய் போன்றவற்றிற்கு எந்த மானியமும் கிடையாது. அரசாங்கம் முன்னின்று பங்கீட்டு கடைகளில் சந்தைப்படுத்துவதும் இல்லை. இது ஒரு காலனி ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடு. கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டதற்கும் இப்போதைய ஆட்சியாளர்களுக்கும் வேறுபாடு இருப்பதாக தெரியவில்லை. அந்நிய பண்டங்களுடைய விற்பனை சந்தையாக இந்தியா இருக்கக்கூடாது என்பதற்காக அந்நிய பொருட்களை வாங்கி குவித்து தீயிட்டு கொளுத்தினார் மகாத்மா காந்தி. அப்படிப்பட்ட நாட்டில் சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகளுக்கு பிறகு பாமாயிலுக்கு சிவப்பு கம்பளம் விரித்துவிட்டு அதற்கு மானியம் கொடுத்து அதை அரசே முன்னின்று சந்தைப்படுத்திக் கொண்டிருப்பது காந்திய கொள்கைகளுக்கு முற்றிலும் முரணானது. காந்திய கொள்கைகளை குழி தோண்டி ஆழமாக புதைத்து விட்டீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது எதற்காக 10 ரூபாய் நோட்டிலும் 500 ரூபாய் நோட்டிலும் காந்தி படம்? இதற்கு என்ன பதில்? எங்கே பதில்? விவசாயிகள் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை
ஆட்சியாளர்களும் உயர் அதிகாரிகளும் ஓநாய்களாகவே இருப்பர் என்பதற்கு இந்த சமையல் எண்ணெய் இறக்குமதி ஏற்ற சான்று. இதனுடைய உள்நோக்கம் என்ன? கமிஷன். இறக்குமதி செய்தால் பெருமளவில் கமிஷன் வருகின்றது. அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் அந்த தொகையை அப்படியே வெளிநாட்டில் முதலீடு செய்து கொள்கின்றார்கள். அந்த பணம் இந்தியாவிற்குள் வருவது கிடையாது. அதனுடைய வெளிப்பாடுதான் சமையல் எண்ணெய் இறக்குமதி. இந்த நிலை தொடர்ந்து நீடித்தால், இந்த விவசாய விரோத போக்கு தொடர்ந்தால் நாடு வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2021 தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் உள்ளிட்ட பிற தமிழ்நாட்டு சமையல் எண்ணெயை சந்தைப்படுத்துவோம் பங்கீட்டு கடைகளில் என அறிவித்திருந்தார்கள். 66வது தேர்தல் அறிக்கையில் எண் 66. இதுவரை 3 ஆண்டுகள் நெருங்கப் போகின்றது. அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை நினைவூட்டும் பொருட்டு, அரசுக்கு வலியுறுத்தும் பொருட்டு ஒரு கவன ஈர்ப்பு காத்திருப்பு போராட்டத்தை நேற்று தமிழ்நாடு விவசாய பாதுகாப்பு சங்கம் நடத்தியது. வந்திருந்த விவசாயிகளை ஒரு சமுதாய கூடத்தில் அடைத்து வைத்து வலுக்கட்டாயமாக அவர்களை பேருந்துகளில் ஏற்றி காளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கொண்டு போய் இரவில் விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள். இன்று உழைப்பாளர் சிலை அருகில் ஒன்று கூடி ஒரு முடிவெடுப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்பாக அந்த பகுதியில் காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு விவசாய விரோத போக்கு. ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை இந்த அரசு நசுக்குகின்றது. இது வரக்கூடிய 2024 தேர்தலில் கட்டாயம் பிரதிபலிக்கும் என்பது உறுதி. அடுத்து, கள் பற்றிய புரிதல் இன்று தமிழ்நாட்டில் பலருக்கும் இல்லை. தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்பதுவும் கள்ளுக்கடைகளை திறக்க கோருவதும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை. இவை இரண்டுமே புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகளே ஆகும். எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26ஆம் தேதி அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டிச்சேரியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? ஏன் அந்த முதலமைச்சர் நாற்காலியிலே நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள்? கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வல்லமை கொண்டவர் அந்த முதல்வர் நாற்காலியில் அமரட்டும், நீங்கள் இறங்குங்கள். இதற்கு எங்கே பதில்? ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டப்பேரவையில் பதிவு செய்கின்றார், தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும். இதைத்தான் கேட்டிருக்கார வெளியே ஒரு புரிதல் இல்லாமல், அரசியலமைப்பு சட்ட பற்றிய அறிவு இல்லாமல் இப்படி கேட்பதனுடைய விளைவு வெளிப்பாடுதான் கள் தடை தொடர்கின்றது. ஒரு மரத்து கல்லு 48 நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கள்ளுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்து கல்லு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்து கல்லு தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லா தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 47 சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிக்கல் பர்பசஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படியும் உலகளாவிய நடைமுறைப்படியும் கள்ளுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்று மதித்து கள்ளை உணவாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும். கள் இறக்கி சந்தைப்படுத்தும் போராளிகள் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, போராளிகள் அரசியலமைப்பு சட்டப்படி சட்டத்துக்கு உட்பட்டு கள் இறக்கி சந்தைப்படுத்துகின்றார்கள்.
நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி போராளிகள் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா? இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆஃப் லா as to the interpretation of the Indian Constitution. இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தானே கொண்டிருக்கீங்க. அதை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லைனா உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இதற்கு என்ன பதில்? வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். தவறினால் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளிலும் திமுக மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பை இழப்பார்கள். இது உறுதி. பீகார்ல 8 வருஷத்துக்கு முன்னாடி பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. அந்த அரசு அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை விதித்தது. கள்ளுக்கு விலக்களித்தது. அங்கு கள்ளை உணவாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக தமிழ்நாட்டில் மட்டும் அதை போதைப் பொருள் என்றும் மது என்றும் குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களும் ஆட்சியாளர்களும். எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலதார். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை உலக பேய் பெட்டியில் வைக்கப்பட வேண்டும் என வள்ளுவர் பதிவு செய்கின்றார். ஆகவே இவற்றையெல்லாம் உணர்ந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். அடுத்தது, காவிரியை பற்றிய காவிரி தீர்ப்பை பற்றிய புரிதல் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. காவிரி தீர்ப்புப்படி இதுவரை கொடுக்க வேண்டிய நீர் 90 TMCயை கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் கொடுக்கவில்லை. 75 TMCயை மட்டும்தான் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் காவிரி தீர்ப்பு என்ன ஆனது, எங்கே போனது? இந்த காவிரி தீர்ப்பு என்பது ஒரு ஏட்டுச் சுரைக்காய், காணல் நீர், மாயமான். நடைமுறைப்படுத்தவே முடியாது. சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை. ஒரு புரிதல் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை 28 ஆண்டு காலம் நடத்தி ஒரு தவறான தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றது. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு அதற்குண்டான ஒரு தீர்ப்பை பெற்றிருந்தால் நடப்பு ஆண்டுல பருவமழை குறைஞ்சிருச்சு. தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி கர்நாடகாவுக்கு 284.75 TMC, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 TMC, கேரளாவுக்கு 21 TMC தினந்தோறும் பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் காவிரி வழியாக மேட்டூர் அணையில் வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதற்கு நாம 5 லட்சம் ஏக்கர்ல குறுகு சாகுபடி பண்றோம்? தண்ணீரினுடைய அளவுக்கு ஏற்ப சாகுபடி பரப்பளவை 2 லட்சமா 2.5 லட்சமா குறைச்சிக்குமல்ல. அதே மாதிரி கர்நாடகாவிலேயே குறைச்சிருப்பாங்கல்ல. நஞ்சைக்கு பல புஞ்சைக்கு மாறுவாங்கல்ல இங்கேயும் அங்கேயுமே. எதுக்கு உறவு கெடுது? எதுக்கு மோதல் போக்கு வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை எதற்காக கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கி வைக்க வேண்டும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா? தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோமா? எந்த முகாந்தரத்தினுடைய அடிப்படையில் இவர்களுடைய தண்ணீரை அவர்களுடைய அணியில் தேக்கி வைக்க சொல்லி தீர்ப்பில் சொல்லி இருக்கின்றீர்கள்? அவர்களுடைய கையில் பூட்டையும் சாவியும் கொடுத்திருக்கின்றீர்கள். பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும், நடைமுறைப்படுத்தினால் கர்நாடக பாலைவனமாகும். இதுல என்ன தீர்வு சொல்லியிருக்கீங்க? 4 பேர் இருக்கிறோம், 4 பேர்த்துக்கு வங்கி கணக்கு இருக்கு, அவங்களுக்கு உண்டான தொகை அவங்க கணக்கில் போட வேண்டியதானே? ஏன் ஒருத்தர் கையில கொடுத்து மீதி 3 பேர்த்துக்கு கொடுக்க சொல்றீங்க? அவர் எடுத்தவர் பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டா, இந்த பாதிக்கப்பட்ட 3 பேரும் முறையிட்டா, கை விரிச்சா என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க? தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியுமா? கர்நாடகா தண்ணி விடல,
நடப்பாண்டில் கர்நாடகா இதுவரையில 90 டிஎம்சி தண்ணி விடல. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு தீர்ப்பை மதித்து நடந்ததா? அதுவும் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் டெல்டா மாவட்டங்கள்ல நடப்பு ஆண்டுல 15 லட்சம் ஏக்கர் சம்பா சாகுபடிக்கு தண்ணி திறக்கல. மேட்டூர்ல தண்ணி இல்ல. மேட்டூர் வலதுகரை இடதுகரைக்கு திறக்கல, தண்ணி இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு போகம் உத்தரவாதம் செய்த பின்னாடிதான் 2வது போகத்துக்கு தண்ணி திறக்கணுங்கிறது காவிரி தீர்ப்பு. நடப்பு ஆண்டுல கீழ்பவானி அணை காவிரி வடநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் 2வது பெரிய அணை ஏப்ரல் மாதம் திறக்கக்கூடாத கோடையில் கொடிவேரி பாசனத்துக்கு திறந்தாங்க, ஒரு போகம் அறுவடை பண்ணிட்டாங்க. காளிகிரானுக்கு திறந்தாங்க, அறுவடை பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி 2வது போகத்துக்கு தண்ணி திறந்திருக்காங்க. ஆனா இங்க 15 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டங்களுக்கு திறக்கல, விடவே இல்லை. மேட்டூர் வலதுகரை இடதுகரைக்கு திறக்கல. பாஞ்ச பகுதி அறுவடை முடிஞ்ச பகுதி தீர்ப்புக்கு புறம்பா திறந்திருக்காங்க தமிழ்நாடு நீர்வளத்துறை. அதே மாதிரி காளிங்கிரானுக்கு திறந்திருக்காங்க. காவிரி தீர்ப்புப்படி வால்யூம் 5 பக்கம் 85 சொல்லப்பட்டிருக்கும் அளவுப்படி அவர்களுக்கு ஆண்டு நீர் ஒதுக்கீடு 8.13 டிஎம்சி. ஆனால் திறந்திருப்பது 30 டிஎம்சி. இந்த அநியாயம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இதுக்கு என்ன காரணம்? விவசாயிகள் அல்ல, அங்க இருக்கக்கூடிய ஆளுமையோடு இருக்கக்கூடிய ஆலைகள். அந்த பழைய பவானி பாசன கரைகளிலே, ஆறுகளுடைய கரைகளிலே ஏராளமான சாயப்பட்டறைகள் இருக்கின்றன, தோலாலைகள் இருக்கின்றன, சர்க்கரை தொழிற்சாலைகள் இருக்கின்றன, காகித தொழிற்சாலைகள் இருக்கின்றன, சாராய் தொழிற்சாலை இருக்கின்றது. அவர்களெல்லாம் ஆளுமையோடு இருக்கின்றார்கள். அந்த கால்வாய்களில் ஆற்றில் தண்ணீர் போனால்தான் தண்ணீரை எடுப்பதற்கும் தொழில் நடத்துவதற்கும் மாசுபட்ட நீரை உள்ளே விடுவதற்கும் ஒரு வசதி வாய்ப்பு. அதற்காக அடிக்கிறார்கள் பணத்தில். நீர்வளத்துறை தண்ணீரை திறக்கின்றார்கள். அதன் காரணமாக அந்த விவசாயிகளுக்கு கழிவு நீர் கிடைத்துக் கொண்டு இருக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நீர் நிர்வாகம். இதற்கு யார் பதில் சொல்வது? தமிழ்நாடு அரசு பதில் சொல்லட்டும். நீர்வளத்துறை பொறுப்பு வகிக்கக்கூடிய மாண்புமிகு துரை முருகன் அவர்கள் கலைஞர் இருந்த போதும் இந்த துறையை வகித்தார்கள், இப்போதும் வகிக்கின்றார்கள். இதற்கு பதில் சொல்ல வேண்டும். பதில் சொல்ல முடியா போனால் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இப்படி ஒரு தவறான நீர் நிர்வாகத்தை நடத்தக்கூடாது. நாம் கர்நாடகாவை கேட்கின்றோம், தீர்ப்பை மதித்து நட என்று. நாம் மதிக்கின்றோமா? தன் குற்றம் நீங்கி பிறற்குற்றம் காண்கிற்பின் என் குற்றமாகும் இறைக்கு. இதற்கு என்ன பதில் சொல்லுகின்றார்கள்? இந்த தவறான நீர் நிர்வாகத்திற்கு யார் பொறுப்பு? அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடந்தது. இலக்கை விட கூடுதலான முதலீடுகள் வந்து குவிந்தது. வெளிநாடு போனாரு, ஸ்பெயின் நாட்டுக்கு 3440 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடை ஈர்த்து வந்திருக்கின்றார். பெருமையா பேசிக்கிறாங்க. இந்த எதில் முதலீடு செய்ய போகின்றார்கள்? மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் தடை செய்யப்பட்ட தொழில்களில் முதலீடு செய்ய போகின்றார்கள். அந்த தொழில் நிலத்தை, நீரை, ஆகாயத்தை, காற்றை கெடுக்கும், சுற்றுச்சூழலை கெடுக்கும், மக்களுடைய உடல் நலத்தை கெடுக்கும். அப்படிப்பட்ட தொழில்களுக்கு தான் சிவப்பு கம்பளம் விரித்து விடவிருக்கின்றார்கள். ஆக தமிழ்நாடு என்பது உலகத்தினுடைய குப்பை தொட்டியா? இந்த மாதிரி தொழில்கள் வந்தால் எதிர்காலத்தில் மக்கள் பாயிலே படுத்து நோயிலே தான் சாக வேண்டும். இன்று தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக சென்னையை பாருங்கள், தடிக்கு விழுந்தா மருத்துவமனை, மருந்து கடை, அந்த அளவுக்கு நோயினுடைய பெருக்கம். இதுக்கு காரணம் தடை செய்யப்பட்ட தொழில்களுக்கு நம்முடைய நாட்டில் சிவப்பு கம்பளம் விரித்து விட்டதனுடைய விளைவு. அது மேலும் தொடர்ந்துட்டு இருக்கு. இதைத்தான் வள்ளுவர் தெளிவா சொன்னார். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். செயற்கையில் என்னதான் புதுமைகள், புரட்சிகள், புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகத்தினுடைய இயற்கைக்கு மாறுபட்டு, வேறுபட்டு, திரிவுபட்டு நின்றால் முடிவு அழிவாகத்தான் இருக்கும். ஆக இப்படிப்பட்ட முதலீடுகளுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து விடுவது என்பது ஒரு அழிவு பாதை என்பதை அரசு உணர வேண்டும். கல்லுக்கு தடை வச்சிருக்காங்க. கல் அறுக்கிறதுக்கு மின்சாரம் தேவையா? இந்த தொழில் சுற்றுச்சூழலை பாதிக்குமா? பாதிக்காது. ஆனா அதுக்கு தடை. இப்போ அரசாங்கத்திற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறது ஒண்ணுதான். இந்த தமிழ்நாடு அரசு முதன்மை மாநிலமாக மாற வேண்டுமே ஆனால் ஒரே அறிவிப்பு: பனை, தென்னை, ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம்.
அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 85 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து காத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. கள் இறக்குவதற்கு பெரிய முதலீடு தேவையில்லை. அதை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி பவுச்சில், பாட்டில்ல, டின்கள்ல, டெட்ரா பேக்கிங்ல, இதுல எல்லாம் அடைச்சு, பாட்டில்கள்ல அடைச்சு மேலை நாடுகள்ல, வளர்ந்த நாடுகள்ல, தலைநகரங்கள்ல, நட்சத்திர விடுதிகள்ல, பன்னாட்டு விமான தளங்கள்ல, வரி செலுத்தப்பட்ட கடைகள்ல சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான அந்நிய செலாவணி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும். ஏன்னா பனையிலிருந்து கல் இறக்குனா அந்த கல் உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கும். பனை மரத்துக்கு யாரு நீர் பாய்ச்சணுமா? இல்லை. ரசாயன உரம் போட்டோமா? இல்லை. பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களக்கொல்லி தெளிச்சோமா? இல்லை. இவற்றிலிருந்து இருக்கக்கூடிய கல் உலகத்தரம் வாய்ந்ததா இருக்கும். என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு விற்கலாம். பன்னாட்டு பானங்கள் பெப்சி, கோக்குக்கு மாற்றா உலக அளவில் நாம் சந்தைப்படுத்தலாம். தமிழ்நாடு தலை நிமிரும். ஏன் இதுக்கு அரசாங்கம் தயங்குது? ரகசியம் ஒன்றும் கிடையாது. மந்திரிமார்கள்லாம் சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. என்ன ஆதாயம் வருது தெரியுங்களா? அருட்செல்வர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் 5 சர்க்கரை ஆலைக்கு சேர்மனாக இருந்தார். 9 வருஷத்துக்கு முன்னாடி காலமானார். அவருடைய பத்திரிக்கை ஓம் சக்தி டிசம்பர் இதெல்லாம் பதிவு பண்ணுறாரு. டாஸ்மாக் காலி பாட்டில் விலை 3 ரூபா, உள்ள இருக்கக்கூடிய பிராந்தியினுடைய மதிப்பு 9 ரூபா, அடக்க விலை 12 ரூபா. ஆனால் டாஸ்மாக் கடையில் வைக்கிறது 350 ரூபா. எவ்வளவு லாபம் என்பதை கணக்கிட்டு கொள்ளுங்கள்னு அவர் பதிவு பண்ணார். நாசிக் அச்சகத்தில் ரூபா நோட்டு அச்சு அடிச்சா கூட இந்த அளவுக்கு ஆதாயம் கிடைக்காது. அதனால தான் இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி எல்லாமே சாராய பானங்களுக்கு வந்திருக்காங்க. தேர்தல் நேரத்தில் நாங்கள் கேட்குறோம், என் வீட்டில் எவ்வளோ உடுப்பேன்னு எனக்கு அந்த பணம் கொடுக்கறது யாரு? அந்த லிக்கர் லாபி போன்றவங்க தான். தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சிகளையும் கவனிச்சிடுறாங்க. அதனால தான் கல்லை பற்றி ஒரு கட்சியோடு வாய் திறக்கிறது இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்கல்ல இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி, அனைத்து கட்சிகளுக்கும் கல்லேக சவால் விடுது. உங்கள் தலைவர்கள் ஒரு பக்கம் வந்து கோருங்க, எங்க தரப்புல ஒருத்தர் மட்டும் கோர்றோம். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளராக இருக்கட்டும், நேரடி ஒளிபரப்பு அனுமதி இருக்கட்டும். ஏன்னா வாக்காளர்கள் நாட்டினுடைய எஜமானர்கள். அந்த வாத விவாதத்தில் கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான் என அவர்கள் தரப்பு நிரூபித்து விட்டால் தமிழ்நாடு கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும். தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். வெற்றி பெற்றவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது கள்ளியக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். இதைத்தான் வள்ளுவர் பதிவு செய்கின்றார். சால்பிற்கு கட்டளையாத தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கள்ளியக்கத்தினுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை. இதற்கு தயாராக தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் இல்லை என்றால் எதற்காக உங்களுக்கு கட்சி? எதற்காக தலைவர் பதவி? எதற்காக ஆட்சி? வெக்கமாக இல்லை? இந்த கேள்வியை தமிழ்நாடு கள்ளியக்கம் கேட்கின்றது. என்ன பதில் சொல்கின்றார்கள் அவர்கள்? இதைத்தான் நான் கேட்கிறோம். இல்ல உலகத்தில் எந்த நாட்டில் தடை இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது சொல்லுங்க. அதனாலதான் ஒரு புலவம் பதிவு பண்ண, தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டுன்னு. இந்த குணம் தான். அதனால எங்கிட்ட நியாயம் இருக்கு. விவசாயிகள் எப்படியெல்லாம் புறக்கணிக்கிறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. நடப்பாண்டுல பத்ம விருதுகள் வழங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 130 பேர் கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன். அதுல விவசாயிகள் 2 பேர், ஒருத்தர் காசர்கோடு, இன்னொருத்தர் அந்தமான். மக்கள் தொகையில் எவ்வளவு இருக்கிறோம்? நாங்க 60% இருக்கிறோம். விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், கிராம கைவினைஞர்கள். எங்களுக்கு 50% ஒதுக்கணும் அல்ல நியாயமா? யாராச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இது வரல வாய் திறந்தாங்களா? இத்தனைக்கெல்லாம் இடஒதுக்கீடு கேட்கறாங்கல்ல, உள்ளொதுக்கீடு, கீழொதுக்கீடு, மேலொதுக்கீடு. அட பத்ம விருதுகள் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாடு ஒரு விவசாய நாடு. விவசாய நாட்டினுடைய முதுகெலும்பு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வாய் திறந்திருக்காங்களா? வாயில் என்ன கொழுக்கட்டை இருக்குதா இல்ல கொட்டாப்படி இருக்குதா?
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீட் தேர்வு ஒழிப்போம் 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 முதலெழுத்து அதுதான் இருக்கும்னு சொன்னாங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை பிடிச்சா நாங்க விடக்கூடிய முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பாக இருக்கும். நாங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க, செங்கோட்டை பிடிச்சா நாங்க நீட்டை ஒழிப்போங்கிறாங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து செங்கோட்டையை தாண்டிட்டாங்க. நீட்டை ஒழிப்பதற்கு ஒரு வழி இருக்குது. இன்னைக்கு உண்ணுகின்ற உணவிலிருந்து உயிர்காக்கும் மருந்து வரை கலப்படம் இல்லாத இடங்களே இல்லை. பால்ல 69% கலப்பட பால்னு மத்திய அரசு ஒத்துக்குது. என்னென்ன கலக்குறாங்க? யூரியா கலக்குறாங்க, வெள்ளை பெயிண்ட் கலக்குறாங்க, காஸ்டிக் சோடா, மிருக கொழுப்பு, எதை வேணாலும் கலக்குறாங்க. அதே மாதிரி ஜவ்வரிசியில் கலப்படம் இல்லாத ஜவ்வரிசி இல்லவே இல்லை. சமையல் எண்ணெயில கலப்படம் இல்லாத எண்ணெயே இல்லை. தேங்காய் பருப்புல அந்த சல்பர் புகைமூட்டம் போடாத களங்களே இல்லை. பழம் அத்தனை பழங்களும் கார்பைடு போட்டு தான் பழுக்க வைக்கிறாங்க. இல்லைன்னு யாராச்சும் மறக்க முடியுமா? சரி, நகைப்பழம் இருக்குல்ல, நீங்க பாக்குறீங்கல்ல சந்தையில, கணு 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 இருக்குல்ல, மரத்துல இருந்து கீழே விழும்போதே அடிவிட்டு போயிரு, வள ஓட்டு பிடிச்சாலும் அடிவிட்டு போயிரு. எப்படி கணு கணுன்னு வருது? பச்சைக்காயை பொறிச்சு கார்பைடு கல்ல போட்டு பழுக்க வைக்கிறாங்க. இது நடக்குது. அதனாலதான் இத்தனை மருத்துவமனை மருந்து கடை. இதை அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கினால், உயரிய தண்டனை கொடுத்தால், கொலையிற் கொடியாரை வேந்துரத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர் என்ற அடிப்படையில் களைகளை பறிப்பதை போல குற்றவாளிகளுக்கு உயரிய தண்டனை கொடுத்து தண்டனை நிறைவேற்றினால், பாயிலே படுத்து நோயிலே சாகக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை வெகுவாக குறையும். அப்படி குறைகின்ற பொழுது இப்போது இருக்கக்கூடிய மருந்து கடைகளில் 75% காணாத போகும். மருத்துவமனைகளில் பாதி மூட வேண்டியது வரும். அந்த நிலைமை வருகின்ற பொழுது மருத்துவ படிப்புக்கு மவுசு குறையும். மருத்துவ படிப்புக்கு மவுசு குறைகின்ற பொழுது கல்லூரியில் சேர்வதற்கு ஆட்கள் பற்றாக்குறை வரும். இப்போ பொறியியல் கல்லூரிகள்ல எப்படி மாணவர்களை தேடி அலையுது, அந்த மாதிரி மருத்துவ கல்லூரிகளும் மாணவர்களை தேடி அலைய வேண்டிய ஒரு அவலம் வரும். அந்த நிலை வருகின்ற பொழுது நீட் காணாமல் போகும். கலப்படத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் நீட் காணாமல் போகும். நீட்டை ஒழிக்கிறதுக்கு இதுதான் வழி. இந்த புரிதல் இல்லாம ஒரே கையெழுத்தில் ஒழிப்புங்கிறதெல்லாம் முடியவே முடியாது. ஆட்சியை பிடிப்பதற்கும் பிடித்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தேவையற்ற இலவசங்களை தேர்தல் நேரத்தில் அறிவிப்பதும் அதற்கு பின் நிறைவேற்றுவதும் கூடிக்கொண்டே செல்கின்றது. இதனுடைய விளைவு வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, எங்களை எல்லாம் கையேந்திகள் ஆக்கிடுவாங்க. குரங்கு இயற்கையில் வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு, தாங்களாகவே உணவை தேடிக்கொள்ளும் ஒரு படைப்பு. அந்த மலைப்பாதையில் பயணித்த பயணிகள் தொடர்ந்து உணவை போட்டுக்கிட்டே வந்ததுனால அந்த குரங்குகள்லாம் இயற்கையாக உணவு தேடுவதை மறந்துவிட்டு இன்னைக்கு மலைப்பாதையின் இருமருங்கும் இப்படி கையேந்து நிற்கிறது கூட்டமா. அதே மாதிரி எங்களை ஆக்கிட்டாங்க. தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தி அந்த கையேந்தி நிற்கக்கூடிய குரங்குகள் மாதிரி எங்களை ஆக்கிட்டாங்க. எதுக்கு நீங்க மீன்களை கொடுக்குறீங்க? தூண்டில கொடுங்க, மீனை கொடுக்காதீங்க. எங்க உழைப்புக்கு சாவுமணி அடிக்காதீங்க. தென்னீர் அடுபுற்கையாயினும் தாழ் தந்தது உன்னலின் ஊங்கினியது இல். நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தெளிந்த நீராகாரமாக இருந்தாலும் அது உங்களுடைய உழைப்பால் வந்திருந்தால் அதற்கு நிகர் தேவாமிர்தமே கிடையாது. அப்படிப்பட்ட பண்பாடு கொண்ட நாட்டுல எதுக்கு தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துறீங்க? எதுக்கு நடைமுறைப்படுத்துறீங்க? நாங்க என்ன கையேந்திகளா? அரசன் காலத்துல விவசாயிகிட்ட விளைச்சல்ல 6 கையேந்தி ஆட்சி பண்ண. வெள்ளக்கார நாட்டுட்டு வெளியே போக வரல, பிரதான வரி நிலவரி, அதை வச்சு நிர்வாகம் பண்ண. அன்னைக்கு எங்க கையே இப்படி இருந்தது. சுதந்திர இந்தியாவில் 77 ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்படி ஆயிட்டது. எப்படி இருந்தாங்க இப்படி ஆயிட்டோம். இதுதான் சுதந்திர இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சாதனை. இது சாதனை அல்ல, வேதனை. தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன்பாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அதே போல நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். உச்சநீதிமன்றம் அதற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கு நாங்கள் வைக்கின்றோம். இப்ப தென்னைக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையா? விவசாயிகளை கேட்ட என்ன சொல்றாங்கன்னு, எங்க விவசாயிகளை ஆமா திரும்பின பக்கமெல்லாம் தென்னை மரமே நடுங்க, தேங்காய்க்கு வேலை கிடைக்கும், இப்படித்தான் கேட்கறாங்க. இல்லவே இல்லை, இது தவறான கணிப்பு. தென்னைக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கின்றது.
இப்போது இருக்கக்கூடிய பரப்பளவு 3 மடங்கு கூடினாலும் ஒளிமயமான எதிர்காலம் தென்னைக்கு உள்ளது. சமையல் எண்ணெய் 70% இறக்குமதி பண்றாங்கல்ல, அதை நிறுத்தி உள்நாட்டில் விளையக்கூடிய தேங்கெண்ணெய்க்கு மானியம் கொடுத்து அதை சந்தைப்படுத்தினா பெரிய அளவில் தேவை இருக்கும், உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை தமிழ்நாடு அரசு இன்னைக்கு அறிவிக்கணும். நீராவுக்கு எதுக்கு அத்தனை நிபந்தனை? நீராவை பத்தி என்ன சொல்றாங்க? நோ கலரிங், நோ கெமிக்கல், நோ பிரிசர்வேட்டிவ், நோ ஆல்கஹால், ஹைலி ஹைஜீனிக், கிரீன் ஹெல்த், நேச்சுரல் ட்ரிங்க். எதற்கு அத்தனை நிபந்தனை? ஒரு விவசாயி 100 தென்னை மரங்கள் வச்சிருந்தா 5ல இருந்து இறக்கிக்கலாம். அதுவும் தனிப்பட்ட முறையில் இறக்க முடியாது. 1000 பேர் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தி தலைக்கு 1000 ரூபாய் போட்டு அதை ஒரு வங்கியில் வைப்பு தொகையா வச்சு ஒரு அமைப்பு ஏற்படுத்த அமைப்பின் மூலமா இறக்க முடியும். தென்னை வளர்ச்சி வாரியத்தில் ஒப்புதல் கேட்கணும், மாவட்ட ஆட்சியர்கிட்ட விண்ணப்பிக்கணும், இறக்குறக்கு அனுமதி, இறக்குறதை எடுத்துக்கிட்டு போறதுக்கு அனுமதி, எடுத்துக்கிட்டு போறதை சந்தைப்படுத்துறதுக்கு அனுமதி. இத்தனை இடங்கள்ல அனுமதி வாங்குகின்ற பொழுது இவன் நடக்கிறதுக்கு 4 சோடி செருப்பு வாங்கிக்கணும் முதல்ல. இது எப்படி இருக்குதுன்னா, இது 2017 டிசம்பர்ல கொண்டு வந்த அரசாணை. இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு பசுமாட்டினுடைய வாயில வாய்க்கூடை கட்டி குரங்காட்டில் மேயட்ட எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. ஆக இந்த நிபந்தனைகள் முற்றிலும் நீக்கி அறிவிக்கப்பட்டால் மட்டுமே நீரா இறக்கி சந்தைப்படுத்துவது சாத்தியமாகும். அவனா முடியவே முடியாது. அதே மாதிரி தேங்காய் பருப்பு கொள்முதல் பண்றாங்கல்ல, அந்த கொள்முதல் செய்த பருப்பை இந்தியாவிற்குள் விற்கக்கூடாது. அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணணும், பருப்பாகவோ மதிப்பு கூட்ட பண்டமாக. இல்லைன்னா நீங்க 111 ரூபா 60 காசு கொள்முதல் பண்ணி 60 ரூபா 65 ரூபாய்க்கு உள்நாட்டில் டெண்டர் மூலமா வித்தீங்கன்னா மீண்டும் தேங்காய் விலையை பாதிக்கும். ஆகவே ஒன்று ஏற்றுமதி பண்ணுங்க, இல்லைன்னா தேங்காய் கொப்பரை கொள்முதல் வேண்டாம். இதுல திட்டமிட்டு ஊழல், லஞ்சம், முறைகேடு, ஒழுங்கீனம் விதைக்கப்படுகின்றது. இடைத்தரகர்களும் அதிகாரிகளுமே ஆதாயம் பெறுகின்றார்கள், தென்னை விவசாயிகள் அல்ல. ஏற்றுமதி பண்ணணுங்கிறோம். வேற ஐயப்பாடு இருக்குங்களா? எப்படின்னா, இப்போ நான் முதல்ல பதிவு பண்ணல, ஒரு தலைவர் பேசுறாரு மேடையில், உங்களுக்கு தெரியும், யாருன்னு தெரியும். என்ன பேசுறாரு? தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளு கடைகளை திறக்க வேண்டும் பேசுறாருல. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு. அவருக்கு அரசியல் அமைப்பு சட்டப்படி புரிதல் இருக்கா? எதற்காக கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை தமிழ்நாடு அரசு அநியாயமாக பறித்து கொண்டது. ஏய், நீ அந்த உரிமையை பறிச்சுக்கிட்ட, நீ குடுன்னு கேட்க வேண்டியதானே? சட்டப்பேரவையில் பேசுறாருல ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர், என்ன கேட்டிருக்கோம்? Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தான கொண்டிருக்கிற, அதை மதிக்க வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கா இல்லையா? ஒன்னு கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கு, இல்லவனா இறங்கு. இதையெல்லாம் சட்டப்பேரவையில் கேட்டிருக்கோம். என்ன கேட்டாரு? கள்ளுக்கு அனுமதி கொடுக்கும், கள்ளு கடைகளை திறங்கும். நாம் வாக்களித்த நம்முடைய பிரதிநிதிகளுக்கே புரிதல் இல்லை. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களித்திருந்தால் ஒரு தீர்வு கிடைக்கும். என் வீட்டுல எவ்வளவு உடுப்பு நீ எனக்கு வாங்கிட்டு குத்துன எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். இதுதாங்க உண்மை நிலை. கல்லார் வினிக்கும் கடுங்கோல் அது வல்லது இல்லை நிலக்கு பொறை. ஒரு ஆட்சியாளன் தனக்கு கீழ் கல்லாதவர்களை, மூடர்களை, முட்டாள்களை அமைச்சர்களாகவும் ஆலோசகர்களாகவும் வைத்திருப்பதை விட கேடு அந்த நாட்டுக்கு எது இல்லை. ஒரு தொலைநோக்கு பார்வையில் ஆட்சி நடக்குதா? குடிதழியே கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு. குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும். இப்படி இருந்தா ஒட்டுமொத்த உலக காரி துப்பு.
என்னங்க ஒரு உழவனை பத்தி பதிவு பண்றாரு வள்ளுவர். இரவார் இறப்பார் கொன்றியவர் கரவாது கை செய்தூன் மாலையவர். உழவு தொழில் செய்து வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உழவர்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள், கையேந்த மாட்டார்கள், பிச்சை எடுக்க மாட்டார்கள். தன்னிடம் உதவி கேட்டு வருவோருக்கு இல்லை என்று ஒழிக்காமல் மறைக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள், உதவக்கூடியவர்கள் உழவர்கள். அவங்க கையில திட்டமிட்டு திணிக்கலாமா? பொங்கல் திருநாள் அறுவடை திருநாள்ல என்ன? விளைந்ததை விளைவித்தவன் பொங்கலிட்டு மக்களுக்கு விருந்து படைப்பதுதான் உழவர் திருநாள், அறுவடை திருநாள். அரசாங்கத்தின கையேந்தி படைக்கிறது எப்படி அறுவடை திருநாள் ஆகும்? என்ன கேவலம்! நம்ம பண்பாட்டை குழி தோண்டி புதைக்கிறாங்க, நம்ம நாகரிகத்தை சிதைக்கிறாங்க. அதுதான் நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் ஒன்று திரண்டதுனாலதான் வெற்றி கிடைச்சது. அதே மாதிரி கல்லுக்கு திரண்டால் வெற்றி கிடைக்கும். கல்லுக்கு அந்த மாதிரி மக்கள் திரண்டால் நியாயத்தின் பின்னாடி நின்னா கிடைக்கும். இல்லவனா நான் அரசுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் சவால் விடல, 7.5 கோடி மக்களுக்கு சவால் விடுறேன். இந்த 7.5 கோடி மக்களில் யார் கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய போதைத்தான் பொருள் தான் மதுதான். தமிழ்நாடு கல் இயக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை. இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கல்லை விட நல்லவை நிரூபித்து விட்டால் பத்திரிகை நண்பர்கள், நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்க வந்தாலும் உங்களுக்கே கொடுத்துறோம். தாராளமா முன் வருவார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. கார்ல் மார்க்ஸே பொது உடைமை தத்துவத்தை மண்ணில் விதைக்கின்ற பொழுது வைத்த பெயர் கேபிட்டல், மூலதனம் எல்லாம் அதுலதான் இருக்கு. அரபு நாடுகளுக்கு ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு வர்றாங்க. ஏன்? வருமானம். அதே மாதிரி கல் இறக்கி அதை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய வருமானம் வரும். கல் இறக்கக்கூடிய தொழிலாளிக்கு மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற மாதிரி இருந்தா அவன் நகரத்துக்கு ஏன் வர்ற? ஏன் முடக்குறீங்க? அந்த தொழிலை திட்டமிட்டு முடக்குறீங்க. நீங்க சில பேர் குடும்பம் வாழணும், அதுக்காகத்தான் பண்றீங்க. இன்னைக்கு விவசாய வருமான வரி விலக்களிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனுடைய விலை வெளிப்பாடு என்ன? எதுக்கு விவசாயத்துக்கு வருமானத்துக்கு விலக்களிப்பு கொடுக்குறீங்க? இப்போ என்ன பண்றாங்கன்னா, திரைப்பட நடிகர்கள் உங்களுக்கு தெரியும் 200 கோடி 300 கோடி எல்லாம் சம்பளம் வாங்குறதா சொல்றாங்க. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள், பெரும் வணிகர்கள், தொழில் அதிபர்கள் பெரிய அளவில் கருப்பு பணம் வச்சிருக்காங்க. அந்த கருப்பு பணத்தை வெள்ளை பணம் ஆக்கிறதுக்கு தான் அந்த விளைநிலம் பயன்படுது, அந்த வரி விலக்கு பயன்படுது. இப்போ ஒரு தணிக்கையாளர்கிட்ட போய் கொடுக்கும்போது அந்த நடிகர் ஒரு 200 கோடி கொண்டு கொடுக்குறாரு, கணக்கில் 50 கோடி காட்டுறாரு, மீது 150 கோடி கருப்பு பணம். அந்த தணிக்கையாளர் சொல்றாரு, யோ இந்த 150 கோடி எப்படியா நான் வெள்ளப்பணம் ஆக்குறது? எங்காச்சும் நீலகிரியில, கொடைக்கானல்ல, ஊட்டியில ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் வாங்கி போடு, அதுல இவ்வளவு வருமானம் வந்ததாக கணக்கு எழுதி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருப்பணத்தை அப்படியே வெள்ளப்பணமாக்கி கொடுத்துட்றேன். அதுக்காகத்தான் அவங்க விளைநிலத்தை வாங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், நடிகர்கள் விளைநிலம் வச்சிருக்காங்கன்னா தங்ககிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை வெள்ளை பணம் ஆகிறத வச்சிருக்காங்க. ஆனா எங்காலும் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அப்பா அவர் பாரப்போ ஒரு வாத்தியாரு, அவர் வருமான வரி கட்டுறாரு, இவர் ஒரு பொட்டி கடை வச்சு பொழப்பு நடத்துறதே கஷ்டம், இவர் தொழில் வரி கட்டுறாரு, ஆனா எங்களுக்கு எந்த வரியும் இல்லையாப்பா, இந்த அரசாங்கம் எங்களை செல்ல பிள்ளையா வச்சிருக்காப்பா. இப்படி வெளியில சொல்லி மறைமுகமா எங்களை ஒரு வழி ஆக்குறாங்க. எங்க கையில இருந்து விளைநிலம் வேகமா வெளியே போயிட்டு இருக்கு. விளைவிப்போர் கையிலே இருந்து விளைவிக்காதோர் கைக்கு விளைநிலம் வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. அவங்க வாங்கினவங்க கம்பி வேலி போடுறாங்க, தரிசா போடுறாங்க, வாயில் ஒரு வாட்ச்மேன் போட்டுறாங்க, விளைவிக்கிறது இல்லை. இப்படியே போய்கிட்டே இருந்தால் உணவு உற்பத்தி குறைஞ்சா அப்புறம் இறக்குமதி பண்ண வேண்டியதுதான். இறக்குமதி இப்போ இலங்கைக்கு ஒரு நெருக்கடி வந்தது. 2.25 கோடி மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்தியாவுக்கு அகதிகளா ஒடியாந்தாங்க இல்லையா? இந்தியாவுக்கு அந்த மாதிரி ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தால் இந்த 142 கோடி மக்கள் எந்த நாட்டுக்கு அகதியா போக முடியும்? எந்த நாடு இடம் கொடுக்கும்? அப்படியே இடம் கொடுத்தாலும் எந்த நாடு தாங்கும், தாக்கு பிடிக்கும்?
இதையெல்லாம் உணர்ந்து செயல்பட வேண்டாமா தொலைநோக்கு பார்வையில்? இல்லையே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.